நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரிகளில் மாற்றங்கள் செய்து நேற்று அந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதில் பெரும்பாலும் அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியமாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகளில் கிட்டத்தட்ட 18-12% 5% அதனுடைய வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் 5% இருந்த சில பொருட்களுடைய விலைக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அந்த பால், முட்டை, ரொட்டி, சப்பாத்தி இது போன்ற பொருட்களுக்கான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த பால் பார்த்த வரைக்கும் இதற்கு முன்னாடி நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த பால் எல்லாத்துக்குமே 0% வரி தான் இருந்தது, அதாவது வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ இந்த டெட்ரா பாக்கெட் மூலமாக பயன்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பால் அதுக்கு 5% வரி இதற்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அந்த 5% வரியை இப்போ வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து முட்டை, இதுக்கு எப்போதுமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்தப்பவும் அதுக்கான வரி கிடையாது. ரொட்டி, பிரெட்டு சொல்லுவோம், அனைத்து வகையான பிரெட்டுகளுக்கும் பேக் செய்யப்பட்ட பிரெட்டுகளுக்குமே வந்து இந்த வரி விதிப்பு மூலமாக வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சப்பாத்தி, புரோட்டா இது போன்ற உணவு வகைகளுக்குமே வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த 18-12% ஜிஎஸ்டி வரியிலிருந்து 5% வரைக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, தலையில் தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்துக்குமே வந்து 18%-இருந்து 5% அந்த வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு. தினந்தோறும் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அத்தியாவசியமாக மிடில் மற்றும் லோயர் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக மொத்தமாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இந்த வரி விகித மாற்றம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் இது சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுக்குமே வந்து 5% டாக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்போது உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்தா, நூடுல்ஸ், மக்ரோனி ஆகிய இதுக்கெல்லாமே 18% இருந்தது. 18% அல்லது 12% இருந்த ஜிஎஸ்டி வரி வந்து தற்போது 5% குறைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இந்த நூடுல்ஸ்க்கெல்லாம் 18% வரிகள் இருந்தது, அது இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அந்த பேக்டு ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 5% வரிகளாக குறைக்கப்பட்டிருக்குதுன்னு நேற்று இரவு வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள், அதாவது இந்த எடிபிள் ஆயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எடிபிள் ஆயில்ஸோட விலைகள் வந்து இதுக்கு முன்னாடி 18% இருந்தது, இப்போ வந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயிலுக்காக நம்ம இந்த டாக்ஸ் செலுத்துறது இதுவுமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 18% வரி ஆயிலுக்கு அப்படின்னா 100 ரூபாய்க்கு, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறோம்னா அதில் 18 ரூபாய் வந்து டாக்ஸ். ஆனால் இனிமே வந்து 100 ரூபாய்க்கு 5 ரூபா தான் டாக்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது கட்டுமான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சிமெண்ட் மூடை வீட்டுக்கு கட்டுமானத்துக்கு பிரதானமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. 28% இருந்த அதோட வரி வந்து இப்போ 18% மாற்றப்பட்டிருக்கு. இதனால பெரும்பான்மையான கட்டுமான நிறுவனங்கள், கட்டுமானத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான அந்த சிமெண்ட் மூடைக்கான வரி குறைப்பின் காரணமாக அவர் பெரிய பலனடைவார்கள் என சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் செங்கல் கற்கள், அதாவது கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல் கற்கள் அதுக்கு ஏற்கனவே 12% வரி இருந்தது. மண், சுண்ணாம்பு இவை மற்றும் கலவை கற்கள், அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பிளாக்ஸ்க்கு போன கல்களுக்கும் வந்து வரி குறைக்கப்பட்டிருக்கு. கிரானைட் அண்ட் மார்பிள்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள், கிரானைட், மார்பிள்ஸ் இது போன்ற கற்களுக்குமே வந்து அதோட வரிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 12% அதோட ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. சிமெண்ட் மூடையோட ஜிஎஸ்டி வரி 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. செங்கல் கற்களோட வரி 12%-இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. சுண்ணாம்பு கலவைகள், அதாவது இந்த பிளாக்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய அதோட ரேட்டுமே வந்து அதோடைய வரிகள் 5% குறைச்சிருக்காங்க. கிரானைட், மார்பிள்ஸ் இதோட அந்த வரிகளும் வந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. கட்டுமான நிறுவனங்கள், கட்டுமான தொழில் மேற்கொள்பவர்கள், புதுசாக வீடு கட்டுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இது பெரிய பலனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா இந்த டைல்ஸ், இரும்பு கம்பிகள், நம்ம பயன்படுத்த ராட், அப்புறம் பெயிண்ட்ஸ், வார்னிஷ் அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் கட்டுமானத்தில் பயன்படுத்தும். அதுக்கு 18% வரிகள் ஏற்கனவே இருந்தது. அதே 18% வரி தற்போதும் தொடருது. இவ்வளவுதான் இந்த கட்டுமான பொருட்கள் சம்பந்தமாக இந்த 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள். அதுக்கடுத்து பார்க்கும்போது மிதிவண்டிகள், இந்த அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வந்து இந்த மிதிவண்டிகளையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் பயன்படுத்துவது சைக்கிள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதில் 12% இருந்த அதனுடைய ஜிஎஸ்டி வரியை 5% குறைச்சி அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உணவு வகைகளிலிருந்து அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், கட்டுமான பொருட்கள் இதில் எல்லாத்தையுமே நேரடியாக பொதுமக்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்குது. அதோட ரெஜிம் வேற மாற்றிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பல ஜிஎஸ்டி விதிமுறைகளை வந்து மாற்றிருக்காங்க. அதில் என்னன்னா
18% ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா காமனா இருக்கும். அது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரத்தையும் அதோடைய தேவைகளை பொறுத்துமே வந்து அந்த 18% இருக்கும். அதுல மெரிட் அண்ட் டிமெரிட் அப்படின்னு வந்து 2 வகைகளா பிரிச்சிருக்காங்க. மெரிட்ங்கிறது அத்தியாவசிய பொருட்கள், அன்றாட நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மெரிட். அந்த மெரிட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே 5% வரிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. டிமெரிட் அப்படின்றது வந்து அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள், அதாவது ஆடம்பரமா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தியாவசியம் இல்லாத பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அந்த டிமெரிட்ல வந்திருக்கு. டொபாக்கோஸ் இருக்கு, அதுக்கான வரிகள் வந்து 40%. சிகரெட் இதுக்கு எல்லாமே 40% வரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0 வரி விதிப்பு சாதாரண மக்களுக்கும் ஏழை மக்களுக்குமான ஒரு நேரடி பயன் தரும் என நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் இப்போ அதனுடைய அந்த விலைகள் எல்லாமே மாறி இருக்கு. இது செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.